இது உங்கள் வளம் காணொளி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வயலை சுற்றி பார்க்க வந்திருக்கோம். நெல் வயலை. நெல் இப்போ நல்லாவே வளர்ந்துருக்கு. இது ஆரம்ப காலத்துலேருந்தே இது எப்படிலாம் வளருதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த நெல் பயிருக்கு 58 நாள் ஆகுது. இதுக்கு நெற்பயிரோட வயது நல்லாவே வளர்ந்து நல்லா தூர் கட்டி வந்திருக்குது. இன்னும் ஒரு 20 நாளில் இது கதிர்விட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். மொத்தம் நம்ம இந்த நெல் ரகம் டிபி 5ங்கிற நெல் ரகம். டிபி 5ங்கிற நெல் ரகம் குட்டையாக வளரும், ரொம்ப உயரமாக வளராது, அதனால் அதிகமாக சாயாது. அதே மாதிரி கதிர் ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் விளைச்சல் அதிகமாக இருக்கும். அதனால் எல்லாமே இந்த குறுவை சாகுபடிக்கு எல்லாமே இதை தான் விரும்பி பயிரிடுறாங்க. இதோட வயது 120 நாள். வயது 120 நாள்னால் 120 நாள் கழித்து இதில் கதிரை இருக்கலாம். இங்கே பாருங்கள், அருமையாக தூர் கட்டியிருக்கு சில இடங்கள்ல எல்லாம். இருந்தாலும் தோகை சில இடங்களில் அப்படியே படுத்த மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் அந்த மேலே காற்று வீசுகிறதா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி இதுக்கு யூரியாவும் பொட்டாஷும் கலந்து அடிச்சிருக்கோம். அது மேல் உரம், 2வது மேல் உரம். இதுக்கு பிறகு இன்னும் 2-3 நாளில் இது நல்லாவே பச்சை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எப்போதுமே பயிர் பச்சையாக இருந்துச்சுன்னா அது நல்ல ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். பச்சை இல்லாமல் இந்த பழுப்பு கொடுக்குறது இது மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா உடனடியாக நம்ம கவனித்து இது பண்ணணும். இந்த பயிருக்கு நம்ம எல்லாமே கவனித்து சரியாக மருந்தடிச்சிருக்கோம். அதே மாதிரி தேவையான இதுவும் கலந்து போட்டிருக்கோம். தேவையான உரமும் சரியான நேரத்தில் கொடுத்துருக்குறோம். காற்றுல ரொம்ப நல்லாவே அசைந்தாடுது பாருங்கள். அந்த பக்கம் பாருங்கள், வயல்வெளியை முழுவதும் வயல்வெளி ஆகிடுச்சு. முன்னாடி அங்கங்கே கொஞ்சம் நடாமல் இருந்தது, எல்லாமே வயல்வெளி ஆகிடுச்சு. இது இந்த இடத்துல மட்டுமே இல்லைங்க. தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள்னு சொல்லுவாங்க, காவிரி கரையோர மாவட்டங்கள். கடற்கரை மாவட்டங்க, இது காவிரி வடிகால் பகுதிகள்னு சொல்லலாம். காவிரி வடிகால் பகுதிகள்ங்கிறது தஞ்சாவூர், திருச்சி, நாகப்பட்டினம், திருவையாறு, இந்த எல்லா மாவட்டங்களும் சேர்ந்து தஞ்சாவூர் இது காவிரி டெல்டா மாவட்டங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மொத்தம் எல்லா 3-4 மாவட்டமுமே இது மாதிரி தான் பச்சை பசேல் என்று கண்ணு கட்டிய தூரம் இருக்கும். அது பேருந்துலேயோ இல்லை மற்ற வாகனங்கள்லேயோ ரொம்ப 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தூரத்துக்கு பயணம் செஞ்சோன்னா நமக்கு நல்லாவே தெளிவாக தெரியும். தஞ்சாவூர்னால் தஞ்சாவூர் தாங்கிற மாதிரி இருக்கும். இப்போ பறக்கிற பறவை தெரியுதா உங்களுக்கு? இது காணாங்குருவி. நம்மளை பார்த்தோன்னே கிக்குன்னு கத்திட்டு ஓடுது. இந்த பறவையை கண்டால் ஒரு இது ஞாபகம் வருது. சரியாக ஆளை பார்த்தோன்னே குடுன்னு ஓடுது பாருங்கள், பறந்துக்கிட்டு. அதுவும் கத்திக்கிட்டே ஓடுது. ஒரு வகையான பறவையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பறவைக்கு தமிழில் ஆள்காட்டி பறவைன்னு பேர். காடுகளில் மற்ற விலங்கினங்கள்லாம் இருக்கும்போது இது ஏதாவது ஆள் வந்தால் கத்திக்கிட்டே போகும். அதை வச்சு மற்ற மிருகங்களும் மற்ற உயிரினங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிடும் ஏதோ ஆள் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அங்கங்கே போய் பதுங்கிக்கொண்டு சொல்லுவாங்க. அந்த ஆளை காமிச்சு கொடுக்குறதுனாலயே இதுக்கு ஆள்காட்டி பறவைன்னு பேர். இன்னொரு வகையான ஆள்காட்டி பறவைன்னு ஒன்று இருக்குது. அது மேலே பறந்துக்கிட்டே போகுமா. அது வேறு விதமான ஆள்காட்டி பறவை. அது ஆளை காட்டாது, ஆளுக்கு தேன்கூடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி காமிச்சு கொடுக்குமாம். மேலே பறந்துக்கிட்டே போகுமா. அது எங்கே போய் பறக்குதோ அங்கே தேன்கூடு இருக்குன்னு சொல்லிட்டு மனிதர்கள் அப்படியே அதை பின்பற்றிக்கிட்டே போய் தேன்கூடு இருக்கிற இடத்த கண்டுபிடிப்பாங்களாம். இன்றைக்கி நமக்கு 2 காணாங்குருவி தென்பட்டுடுச்சு. பொதுவாக இந்த காணாங்குருவி நடவு நடுற சமயங்களில்
தண்ணீர் எங்கும் நிறைய கிடக்கிற நேரங்களில் தான் அது வரும் போல் இருக்குது. அந்த பயிர்கள்லாம் பெருசானோடனே அது வரத்து குறைஞ்சிடுச்சு. புதுவையிலேருந்து திருப்பி வந்து அங்கே கடைசி எங்கே ஆரம்பித்தோமோ அந்த வயலுக்கு திரும்பி போகிறோம். அங்கே போய் தான் நம்ம வண்டியெல்லாம் நிற்கிது. அங்கே வந்து அங்கே வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து செண்டிப்பூ போடுறோம்ல, அந்த இடத்துல வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம். அங்கே வந்து ட்ரிப்பு போட்டுட்ருக்காங்க. ட்ரிப்புன்னா வந்து குழாய் போட்டு அது மூலமாக வந்து தண்ணி ஒவ்வொரு செடிக்கும் தனித்தனியாக தண்ணி போகிற மாதிரி அந்த ட்ரிப்பு போட்டு அதில் வந்து சிறு சிறு துளைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் இருந்தோம். இப்போ நம்ம திருப்பி அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே கரை ஏறிட வேண்டியது தான். என்னோடய அனுபவத்தில் நான் முறையாக வந்து விவசாயம் பண்ணுறதுனால இந்த மஞ்சளாக இருக்கிறது பண்ணுறதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பயன்படுது. அதனால் பயிர் வந்து ஆரோக்கியமாக இல்லைங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து ஒரு இது கிடையாது, மேலே காற்றுனால வர்றது. மேலே காற்றுனா என்னென்னு தெரியல, மேற்கு பக்கத்துலேருந்து காற்றடிக்கிறது தான் மேலே காற்று. அது பொதுவாக அந்த ஆனி ஆடி மாதங்களில் வந்து வீசும். பயங்கரமாக அந்த காலத்தில் ரொம்ப வேகமாக வீசும். பார்க்கவே பயமாக இருக்கும். மண்ணெல்லாம் வீசிக்கிட்டு அப்படியே காற்றடிக்கும். ஆனால் அவ்வளோவா மேலே காற்றுங்கிறது அதிகமாக இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து கொள்ளைங்க மேலே காற்று வந்தாலே வந்து லேசாக பழுப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காற்றுனால வந்து நீர்ச்சத்து குறையும்னு நினைக்கிறேன் பயிருக்கு, அதனால் பழுப்பு கொடுக்குது போல இருக்குது. பாருங்கள் பயிர் எவ்வளோ அழகாக அசைந்தாடுதுன்னு. சில நேரங்களில் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இந்த காற்று அப்படியே பறந்து 10-15 வயல் அந்த பக்கம் வரைக்கும் அந்த காற்று அப்படியே பயிர் அசைந்தாடுறது தெரியும். பாருங்கள் இப்போ எப்படி அசைந்தாடுதுன்னு. இந்த பாருங்கள் இந்த பக்கம் ரொம்ப அருமையாக அழகாக இருக்குது. இந்த பயிர்கள் இப்படி அசைந்தாடுறத ஒரு வந்து ஷார்ட்ஸில் போடலான்னு ஒரு யோசனை இருக்குது. நம்ம இப்போ தான் ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து போடுவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வெயிலும் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. அதனால் இந்த காணொலியில் வந்து வெயில் நல்லா வரும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து பயிர் மாதிரி இருக்குது, ஆனால் பயிர் கிடையாது, களை. பாருங்கள் இது களை. அவங்க எப்படி இதை களைன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, சுனை இருக்காது, இப்படி இருக்கும் போல இருக்குது. இது வந்து களைன்னு தான் சொல்கிறாங்க. களைன்னு எனக்கு ஞாபகம் வருது. களையில் வந்து நிறைய வகையான களைகள் இருக்குது. களைகளை போக்குன்னு சொல்கிறாங்க. போக்குன்னாக்க நம்ம பயிரிடுற பயிரை தவிர்த்து மற்ற செடிகள் முளைக்கிறது எல்லாமே போக்குன்னு பேர். அது வந்து போக்கில் முளைக்கிறதுனால அதுக்கு போக்குன்னு பேருன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி களை பறிக்கும்போது 2-3 வகையான புல் வகைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று வந்து கோரைங்கிறது வந்து பாயெல்லாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு புல் வகை. அது பொதுவாக வந்து நெல் அதிகம் பாதிக்காதான். அதோட வந்து வாழ்க்கை சுழற்சியும் ரொம்ப குறைவான். அதனால் உடனே வந்து பட்டு விழுந்துருமா அது. இன்னொன்று வந்து யானை கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் போல இருக்குது.
நெற்பயிர் மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து அதோட இலை மட்டும் அப்படியே அப்படியே தாழ்ந்த மாதிரி ஒரு மாதிரி விழுந்து கிடக்கும்னு நினைக்கிறேன், யானையோட தும்பிக்கை மாதிரி. அந்த அந்த மாதிரி ஒரு புல் வகைக்கு யானை கொம்புன்னு பேர். அப்புறம் இன்னொரு வகையான புல் வந்து இந்த பாருங்கள், இந்த வகையான புல். இந்த வகையான புல் என்ன ஆகும், இதில் வந்து அப்படியே வந்து இதுக்குள்ளே போகும். அதுக்குள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 அடி 20 அடி தூரத்துக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து படர்ந்து போகும் போல இருக்குது. இந்த வகையான புற்களுக்கு பேர் யானை அலரி. யானை அலரின்னு பேர் இது. இதெல்லாம் இப்போ வந்து நம்ம களை பறிக்கும் போது இந்த உள்ளுக்குள்ளே போயிருந்ததெல்லாம் எடுத்து மேலே போட்டிருக்காங்க. இந்த புல்லெல்லாம் வந்து நம்ம களை பறிக்காமல் விட்டோம்னா என்ன ஆகும்னா, அடுத்து வந்து இது நெல்லுக்கு மேலே வந்து காய்ச்சி கிடக்குமா. காய்ச்சி கிடத்து திருப்பி விதைகள்லாம் வயல் ஃபுல்லாக கொட்டிடும். அடுத்த தடவை வந்து தண்ணி இது அடுத்த தடவை வந்து நெல் பயிரிடும்போது திருப்பி அதிகமாகிட்டே போகும். நம்ம போடுற உரத்தையெல்லாம் அதை எடுத்துக்கிட்டு இந்த நெற்பயிருக்கு கொடுக்காதான். அதனால் களை எடுப்புங்கிறது ரொம்ப முக்கியம். எந்திரத்தை வச்சு ஓட்டினாலும் இடையில இருக்க பயிரை வந்து ஒரு தடவை விட்டு களை பறிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. சுற்றி பார்த்துட்டு திருப்பி வந்துட்டோம். ஏற்கனவே நாங்கள் விவசாய குடும்பம் தான், இருந்தாலும் வயலுக்கு அப்பப்போ வருவோம் போவோம். எங்களுக்கு விவசாயத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் என்னோடய சின்ன வயசில் நானே பயிரிடாததுனால எனக்கு வந்து முழுமையான வளர்ச்சியே தெரியாது. எப்படி வந்து நெல் முளைக்குது, அதுலேருந்து சிறு பயிராக வர்றது, சிறு பயிர் பெருபயிராக வர்றது, நடவு நடுறதுக்கு வர்றது, நடவு நட்டு தூர் அடித்து ரொம்ப பெருசாக வர்றது, இந்த வளர்ச்சியோட இதை வந்து தனித்தனியாக பார்த்துருக்குமே தவிர ஒரு என்னோடய அனுபவத்துக்கு இதை வந்து தொடர்ச்சியாக பார்க்குறது இதுதான் என்னோட முதல் முறை. அது ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்குது. மகிழ்ச்சியாகவும் இருக்குது. கொஞ்சம் விளைச்சல் கொஞ்சம் மட்டும் அதிகமாக வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எங்கள் சித்தப்போட வயல். அவர் தான் போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம், அவர் எப்படி பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட வயல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பள்ளம் விழுக்குந்து இருக்க தான் செய்யுது. மஞ்சளும் கொடுத்துருக்கு. கொஞ்சம் சொனை இருக்குது. சொனைன்னா என்னென்னு தெரியல, சிறு சிறு முள் மாதிரி கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும். இப்படி எதிர்த்து போட்டோம்னாக்கா வந்து கையை அறுத்துரும். அதுதான் சுனை. கரும்பில் கூட இருக்கும், களம்புற இருக்க சுனை இதுலேயும் இருக்கும். அந்த சுனையோட இயற்கையில் வந்து அந்த சுனை வந்து பயிர்களுக்கு ஒரு வித பாதுகாப்பு கொடுக்குது. பூச்சிகள்லாம் ஈஸியாக அதனால் நகர்ந்து போக முடியாது, பண்ண முடியாது. அதுக்காகவே அது இயற்கையில் அமைஞ்சிருக்கு. அது எப்படி சில முட்செடிகள்னு பார்த்துருப்போம். அந்த முட்செடிகளுக்கு முள் எதுக்காக இருக்குன்னா வந்து மற்ற விலங்கினங்கள் வந்து அந்த செடியை கடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் முள் முளைச்சிருக்குது. அதே மாதிரி தான் அந்த சுனைங்கிறதும் சிறு சிறு கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் வந்து பயிரை பாதுகாக்கிறதுக்காக அதில் சுனையை ஏற்படுத்தியிருக்கு. இதை கதிரெடுத்து வைக்கலாக இருக்கும்போதும் அந்த சுனை இருக்கும். அந்த வைக்கலை தூக்கிட்டு போகிறவங்க பண்ணுறவங்களுக்கெல்லாம் உடம்பெல்லாம் அரிக்கும். எனக்கு அந்த சுனைங்கிறது ரொம்ப பெரிய ஒத்துக்காது. உடம்புல இந்த நெற்பயிரோ இல்லை வந்து நெல்லோ என் மேலே பட்டுச்சுன்னா அப்படியே வந்து தடித்து போயிடும். திருப்பி பள்ளத்து வயலுக்கு அங்கேருந்து வந்துட்டு இப்போ வந்து இந்த வாய்க்காலை தாண்ட போகிறோம். பள்ளத்து வாய்க்காலை நான் எப்போதும் கவனிச்சிக்கிட்டே இருக்கேன். தண்ணி அதிகமாகி நம்ம வயலை ரொம்ப அதிகமாகி பயிர் அழுகிடக்கூடாது. இப்போ பயிர் பெருசாகிட்டதுனால இனிமேலுக்கு கவலை இல்லை. அழகாக அசைந்து எடுத்து பாருங்கள் நெற்பயிர். இவங்களோட பயிர் ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு 5 நாளைக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து நாற்று விட்டது. இருந்தாலும் நடவு நடுறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் பண்ணி தான் நடவு நட்டாங்க. ஏன்னா கை நடவுங்கிறதுனால ஆளே நின்று நட்டது. பொதுவாக கை நடவுங்கிறது
25 நாளுக்கு மேலே தான் நடுவாங்க. இப்போ எல்லா வயலையும் சுற்றி பார்த்தாச்சு. பார்த்துட்டு திருப்பி இந்த வம்பன்புலிக்கே வந்திருக்கோம். வம்பன்புலி மட்டும்தான் கொஞ்சம் பயங்காட்டுது. மஞ்சளாக இருக்குது, இருந்தாலும் குறைந்தபட்ச இதுன்னு சொல்லி வந்துடும்னு நினைக்கிறேன். ஒரு சுற்றி எங்கும் சுற்றிட்டு வந்தாச்சு. நண்பர்களே, இன்றைக்கி வந்து எல்லா வயலையும் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம். நெல் வயல் அனைத்தையும் ரொம்ப இயற்கை எழிலையும் அதோட பசுமையையும் கண்டு மகிழ்ச்சி அடைந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படியே வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். யார் வந்து விவசாயம் செய்கிறீங்களோ அவங்க வந்து இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.